தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மிதமான மழை முதல் கனமழை வரை பதிவானது. சில இடங்களில் காலை தொடங்கி இரவு வரை விட்டு விட்டு மழை பெய்தது. சென்னை மெரினா கடற்கரையில் வாரந்தோறும் நடைபெறும் மெரினாவில் கலைவிழா நிகழ்ச்சி கொட்டும் மழையிலும் களை கட்டியது. மாநகராட்சி சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் நாட்டுப்புற பாட்டு, பறையாட்டம், நாட்டியம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தன. மழையில் கலைஞர்கள் ஆடிய ஆட்டம் காண்போரை உற்சாகமடைய செய்தது. சென்னையின் சில இடங்களில் பெய்த மழையால் சாலைகளின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்களில் பயணிப்போர் சிரமத்திற்கு உள்ளாகினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் உற்சாகமடைந்தனர். அரக்கோணத்தின் சுற்றுவட்டார பகுதிகளான மங்கம்மாப்பேட்டை, ஜோதி நகர், புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், எஸ்ஆர் கேட், வடமாம்பாக்கம், தணிகை, போளூர், தக்கோலம், சேந்தமங்கலம், நெமிலி ஆகிய இடங்களிலும் மழை பதிவானது. திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளான ஊத்துக்கோட்டை, பெண்ணலூர்பேட்டை, பூண்டி, தாமரைப்பாக்கம், கடம்பத்தூர், பேரம்பாக்கம், செவ்வாப்பேட்டை, வேப்பம்பட்டு, திருமழிசை உள்ளிட்ட இடங்களிலும் காலை முதல் விட்டு சாரல் மழை பெய்தது. இரவில் சுமார் 1 மணி நேரம் கனமழை கொட்டியது. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம், திருவெண்ணைநல்லூர், முகையூர், அரகண்டநல்லூர், தேவனூர், கடகானூர் பகுதிகளில் மழை பதிவானது. இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், சந்தைப்பேட்டை, எடப்பாளையம், கீரனூர், வடக்கு நெமிலி, ஆவியூர், சைலோம் உள்ளிட்ட பகுதிகளிலும் விட்டு மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் சாரல் மழை பதிவானது. வாழவாய்க்கால், சேந்தமங்கலம், விளமல், அடியக்கமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் தங்கள் வாகனங்களை இயக்கினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.